ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மொபைலில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ப்ரௌஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ப்ரௌசர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரௌசர் குரோமா இருந்தாலும் அந்த ப்ரௌசரில் நம்ம ப்ரௌஸ் பண்ணும்போது நம்மளுடைய ப்ரௌசிங் டேட்டாலாம் பேக்ரவுண்டில் ட்ராக் ஆகலை, நம்ம ப்ரௌசிங் டேட்டா சேஃபாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ நீங்கள் அப்படி நினைக்கிறது ரொம்பவே தவறான விஷயம். உங்களுடைய பேக்ரவுண்ட் டேட்டா, அதாவது உங்களுடைய ப்ரௌசிங் டேட்டாவை பேக்ரவுண்டில் அவங்க வந்து ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ப்ரௌசர்லேயே சில செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செட்டிங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலியமாக உங்களுடைய ப்ரௌசிங் டேட்டாவை ட்ராக் பண்ணுறதுலேருந்தும் உங்களுக்கு யாராவது ஆட்ஸ் வரதையும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணும், பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாரும் உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட் பண்ண கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய செட்டிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம மெயினாக என்ன செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைவசி அண்ட் சைட் செட்டிங்ஸ். ஸோ இந்த ரெண்டு மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சைட் செட்டிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ சைட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயும் நிறைய செட்டிங் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய குக்கீஸ் அப்படிங்கிறத நீங்கள் அலோவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து பிளாக் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதன் மூலியமாக பேக்ரவுண்டில் உங்களுக்கு எந்த குக்கியும் வந்து ஆட் ஆகாமல் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் சேஃபாக ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பாப்அப்ஸ் அண்டு ரீடைரக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு அளவில் இருந்தது அப்படின்னா பிளாக் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதன் மூலியமாக உங்களுக்கு தேவையில்லாத பாப்அப் மெசேஜ் வந்து வராது. அதாவது நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சம்மந்தமில்லாத ப்ராப்பர் மெசேஜ்லாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த ஆப்ஷனை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வராது. அதுக்கப்புறமா ஆட் அப்படிங்கிறத இதுவும் வந்து உங்களுக்கு அளவில் தான் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக அளவில் தான் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத ஆட்ஸும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது இடையில வராது. அடுத்ததாக முக்கியமான ஒரு ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்டு ப்ரைவசி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ள போங்க. ஸோ அதுக்கு போனீங்க அப்படின்னா டு நாட் ட்ராக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து எல்லாருக்குமே ஆஃபில் தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசிங் டேட்டாவை பேக்ரவுண்டில் வந்து யாரும் ட்ராக் பண்ண முடியாது. ஸோ ட்ராக் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் ஒரு ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு பேக் வந்து நீங்கள் வேறு ஏதோ ப்ரௌஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அப்படி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட ஆட் வந்து அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வரும். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம ப்ரௌஸே பண்ணாமல் இருப்போம். பட் இருந்தாலும் நம்மளுடைய டிஸ்பிளேல அந்த மாதிரி ஆட்ஸ் வந்து வரும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறது மூலியமாக உங்களுடைய ப்ரௌசிங் டேட்டாவை பேக்ரவுண்டில் யாரும் ட்ராக் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இந்த செட்டிங்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் இனிமேல் ப்ரௌஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய பேக்ரவுண்ட் டேட்டா, அதாவது உங்களுடைய ப்ரௌசிங் டேட்டா பேக்ரவுண்டில் வந்து யாரும் ட்ராக் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு அதிகமாக வந்து வியூஸ் வந்து வரதில்லை. ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் வருது. இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம சேனலும் வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணும், பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.